அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசியினருக்கு 7.5 சனியில் விரய சனி ஆரம்பம். 12ஆம் இடத்தில் விரயம். மேஷ ராசியினருக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானம் மீன ராசி. மீன ராசியில் தற்சமயம் 6 கிரகங்கள் உள்ளன. சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன். ஆக 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது 7.5 சனியில் விரய சனி. 7.5 சனியில் முதல் பகுதி தலைப்பகுதி பாதிப்பு அடையும். மண்டை மூளை ஆபரேஷன், ஒற்றை தலைவலி, கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். அனாவசிய செலவுகள் செய்யக்கூடாது. திட்டமிட்டு செயல்பட வேண்டும். செலவுகளை குறைக்க வேண்டும். அனாவசிய செலவுகள் இருக்கக்கூடாது. சுப செலவுகளாக மாற்ற நாம் என்ன செய்யலாம்? சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களில் நாம் முதலீடு செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு நாள் போல் மற்றொரு நாள் இருக்காது. ஏதாவது ஒரு கோளாறு, தலையிலிருந்து கால் வரை ஏதாவது ஒரு கோளாறு வந்து கொண்டே இருக்கும். குடும்பம், பொருளாதார நிலை. சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து 3ஆம் பார்வையாக மேஷ ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானம் ரிஷப ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக அவர் 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம் கன்னி ராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். ஆக மேஷ ராசியினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். அடிக்கடி ஒற்றை தலைவலி, ஏதாவது சிந்தனை செய்து தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். சில பெண்கள் சுவற்றில் முட்டிக் கொள்ளலாம். மனவேதனை அதிகரித்து அது நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து குடும்பம், பொருளாதார நிலை. தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடம் ரிஷபராசியை சனி பகவான் பார்க்கிறார். வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும். கணவரிடம் சண்டை சச்சரவுகள் கூடாது. வார்த்தைகள் அளந்து பேச வேண்டும். யாகாவராயினும் லா காக்க காவாக்கால் சோகாப்பன் சொல்லிலுக்குப்பட்டு என்ற குரலை போல நடந்து கொள்ள வேண்டும். கடு சொல், சுடு சொல் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தான ராசி ரிஷபராசி சரி பார்ப்பதால் நாக்கில் சரி, வாக்கில் சரி, போக்கில் சரி. வரவு செலவு திட்டமிட்டு செய்ய வேண்டும். சேமிக்க பழக வேண்டும். சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். அடுத்து 7ஆம் பார்வையாக தங்களுடைய 6ஆம் இடமாகிய ருண ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். இருக்கும் வேலையை மாற்றாமல் அதே வேலையில் இருக்க வேண்டும். கடன் சுமை குறைக்க சில நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் தரப்படாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழிலில் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து இருக்க வேண்டும். திடீரென்று சண்டை சச்சரவுகள் வரலாம். தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வியாபாரத்தில் நேரடி கண்காணிப்பு தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். அரசியலை பொறுத்தவரை இந்த நேரத்தில் மேஷராசி அன்பர்கள் தேர்தல் நெருங்குகிறது. தேர்தலில் நின்றால் ஜெயிப்பது கடினம். ஆகவே அரசியலை பொறுத்தவரை கவனம் தேவை. விவசாயிகளுக்கு மகசூல் குறைவு. கால்நடை அபிவிருத்தி அடையாது. நஷ்டம்தான் உண்டாகும். கலைஞர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். புது பட வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். சினிமா நடிகர், நடிகைகள் பிறரிடம் நெருக்கமாக பழகக்கூடாது. பெண்களுக்கு வரவுக்கு மீறிய வீண் செலவுகள். நவீன பொருட்கள், அலங்கார பொருட்களை வாங்குதல் கூடாது. மாணவ மாணவியர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துதல் வேண்டும். ஆக தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும். சில சங்கடங்கள் வரும். கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதம் வரலாம்.
இடையில் அவர் வக்கரமாகும் போது சில நன்மைகள் நடைபெறும். ஆக சனிக்கான பிரீதி விநாயகர், சனிக்கிழமையில் விநாயகரை சென்று வழிபடலாம். கால பைரவருக்கு தங்களுடைய வயதை விட, உதாரணமாக 40 வயது என்று இருந்தால் ஒரு மிளகு சேர்த்து 41 மிளகு ஜவுளிக்கரையில் சிவப்பு துணி வாங்கி அந்த துணியிலேயே திரி போல நீட்டிவிட்டு சுத்தமான நெய் அகல் விளக்கில் ஏற்ற வேண்டும். 41 வாரம் ஏற்றினால் 7.5 சனியின் கெடுதல் இருக்காது. அடுத்து ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆக கவனமாக இருங்கள். 7.5 சனியில் விரய சனி என்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள், உடல்நல குறைபாடுகள் உண்டாகலாம். கவனம் தேவை. வயதானவர்கள், 3வது சுற்று உள்ளவர்கள் ஆயுள் ஹோமம் செய்து கொள்ளுங்கள். மற்றபடி சனி பகவானின் அருள் தங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.